கை தவறினால் பொருளுடையம் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையம் என யோசிப்பதே இல்லை. பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசிங்கள், பயன்படுத்தாதீர்கள். குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகம் இது. உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை. அவர்கள் கூறியதை எண்ணி கவலைப்பட நீ கோழையும் இல்லை. நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி, நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி. நண்பர்களே, ரொம்பவும் சிறப்பான வரிகள், நம்மளை ஆழமா சிந்திக்க வைக்கும் வரிகள். என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதே வாழ்க்கை. கவலையும் குப்பையும் ஒன்றுதான், நம்மை கேட்காமலே வந்துவிடும். ஆனால் நாம் அகற்றாமல் வெளியேறாது. அறிவு வளர வளர மனிதன் அடக்கமுடன் இருக்க வேண்டும். இதுவே அறிவின் அடையாளம். இறைவனுக்கு 2 உறைவிடங்கள் உண்டு. ஒன்று சொர்க்கம், மற்றொன்று நன்றியுள்ள மனிதனின் இதயம். உங்கள் தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்பவர்கள் உங்களை உண்மையாக நேசிப்பவர்கள். அவர்களை ஒருபோதும் முட்டாளாக்காதீர்கள். அன்பாக பழகுவதை மறந்து அளவாக பழகுவதற்கு கற்றுத்தருகிறது சில அனுபவங்கள். உண்மைதான் நண்பர்களே. விலை மதிப்பற்ற செல்வம் அறிவு, பலமான ஆயுதம் பொறுமை, மிக சிறந்த பாதுகாப்பு உண்மை, அற்புதமான மருந்து சிரிப்பு. மனதில் இருப்பதை அப்படியே பேசிப்பார். உறவு என்று சொல்லிக்கொள்ள ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். தேதி தாழ் போல் உங்கள் கவலைகளை தினமும் கிழித்து எறிந்து விடுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கானதாக எண்ணி புதிதாய் வாழுங்கள். நமக்கு என்ன பிடிக்கும் என தெரிந்து செய்யும் உறவுகளை விட என்ன பிடிக்காது என தெரிந்து செய்யாமல் இருக்கும் உறவுகளே சிறப்பு. விட்டு கொடுத்தே பழகிய பின் ஒரு முறை மறுத்தால் கெட்டவனாக அடையாளப்படுத்தப்படுகிறோம். நல்லவனாய் இரு, ஆனால் அதை நிரூபிக்க நினைக்காதே. ஏனென்றால் அதைவிட முட்டாள்தனம் ஒன்றுமே இல்லை. மரியாதை என்பது வயதை பொறுத்து கிடைப்பதில்லை, நாம் செய்யும் செயல்களை பொறுத்தே கிடைக்கிறது. அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம், நீண்ட தூரம் வராது சிபாரிசு, எப்போதும் கிடைக்காது உதவி, எப்போதும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை. உறவுகள் 2 வகை. ஒன்று அன்பை தரும், மற்றொன்று அனுபவத்தை தரும். அன்பை தரும் உறவை மனதில் வை, அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வை. படைப்பில் பிரம்மாண்டமான படைப்பு நம்முடைய மனதுதான். மனதை அழகுபடுத்துங்கள், வாழ்க்கை அழகாகும். மலர்களின் வாசம் காற்று வீசும் திசையில் மட்டுமே போகும். ஆனால் ஒருவர் செய்யும் தர்மமோ 4 திசையிலும் செல்லும். நிம்மதி இல்லாத புத்திசாலியை விட சந்தோஷமான பைத்தியக்காரன் எவ்வளவோ மேல். சில மனிதனுக்குள்ள கெட்ட குணமும் அதனால் ஏற்படக்கூடிய நோய்களும். வீண் பெருமையும் கர்வமும் இதய நோய்களை ஏற்படுத்துமா? கவலையும் துயரமும் உள்ளவர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுமா? துக்கமும் அழுகையும் சுவாச நோய்களே உண்டாக்குமா? பயமும் சந்தேகமும் சிறுநீரகத்தை சீரழிக்குமா? எரிச்சலும் கோபமும் கல்லீரல் நோய்களை ஏற்படுத்துமா? அமைதியும் மகிழ்ச்சியும் அனைத்து நோய்களையும் குணமாக்குமா? சிந்தனைக்கு ஏற்பதான் நமது உடலில் உள்ள சுரபிகள் எல்லாம் வேலை செய்கிறதாம். சந்தோஷமாக இருந்தால் நல்ல செல்கள் உருவாகுமா? இல்லை என்றால் அமிலம் சுரந்து உடல் கெடாகுமா? மரணம் உன்னை நெருங்கும் போது உன்னிடம் உள்ள பணம் ஒருபோதும் உன்னை காப்பாற்றாது. ஆனால் நீ செய்த தர்மம் உன்னை காப்பாற்றும். பரம்பரை சொத்து இல்லாமல், பணக்கார அப்பா இல்லாமல், விழுந்தால் உதவ சொந்தங்கள் இல்லாமல் தனியாய் நின்று முன்னேறி வந்திருந்தால் தட்டி கொடுத்து கொள்ளுங்கள் உங்களை. நீங்களும் 1000ல் ஒருவன்தான். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு 10 தாரக மந்திரங்கள். சாந்தமாக பேசுங்கள், சுவையாக சாப்பிடுங்கள், போதுமான நேரம் உறங்குங்கள், பொறுமையாக பணி செய்யுங்கள், உண்மையாக இருங்கள், யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள், சரியாக திட்டமிடுங்கள், நேர்மையாக சம்பாதியுங்கள், தொடர்ந்து சேமியுங்கள், நாகரீகமாக நடந்து கொள்ளுங்கள், எதிர்பார்ப்பின்றி அன்பை செலுத்துங்கள். மகிழ்ச்சியை விட மறதிதான் தேவைப்படுகிறது நிம்மதியாக வாழ்வதற்கு. என்னடா வாழ்க்கை என்று எப்போதெல்லாம் தோன்றுகிறதோ அப்போது ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமே இல்லை, எதுவும் கடந்து போகும். எதிரியை எத்தனை முறை வேண்டுமானாலும் நம்புங்கள், துரோகியை ஒரு முறை கூட நம்பாதீர்கள். ஏனென்றால் துரோகி எப்போதும் மாறப்போவதில்லை. நமக்கு பிடிச்சவங்க கிட்ட உண்மையா இருக்கணும் என்பதில் ஜெயித்து விடுகிறோம்.
ஆனால் அதே உண்மையே அவர்களிடமும் எதிர்பார்க்கும் போதுதான் தோற்று விடுகிறோம். நினைவுகளோ கடன்களோ தேவைக்கு அதிகமாக எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ளாதீர்கள். நிம்மதியை அழித்துவிடும். இருப்பதை யாரும் பார்ப்பதில்லை. இல்லாததை தேடிதான் பயணிக்கின்றன. இருப்பதோடு வாழ். உனக்கு வர வேண்டியது உன்னை வந்திழந்தே தீரும். புத்திசாலியாய் இரு, ஆனால் முட்டாளாய் நடி. வாழ்க்கையில நிறைய கற்றுக்கொள்ளலாம். கோபப்பட்டு வென்றுவிட்டால் கோபம் பெரியதென்று அர்த்தமல்ல. அதை தாங்கிக் கொண்டவரின் பொறுமைதான் பெரிது. ஒருவரை தெரிந்து கொள்வதை விட புரிந்து கொள்வதுதான் அந்த உறவை வாழ்நாள் முழுவதும் தொடரச் செய்யும். தேடி போகும் அன்பு அழகான பூந்தோட்டம் போன்றது. தேடி வரும் அன்பு கடல் போன்று ஆழமானது. வாழ்க்கை புல்லாங்குழல் மாதிரிதான். ஓட்டைகள் பல இருக்கும். சரியாக கையாள பழகி கொண்டால் வாழ்க்கை என்றும் இன்னிசைதான். மனபலம் இழந்துவிட்டால் உன் உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாது. அதனால் தைரியமாக இரு நீ எப்போதும். பொறுமையை விட மேலான தவமில்லை. திருப்தியை விட மேலான இன்பமில்லை. இரக்கத்தை விட உயர்ந்த அறம் இல்லை. மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை. மீண்டும் இது போன்ற நல்ல கருத்துகளுடன் உங்களை சந்திக்கிறேன். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துகளையும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ.